நடிகர்கள் கட்சி தொடங்கினா ஜெயிச்சிட முடியுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. சீமான் அவரும் சேர்ந்து பயணிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சீமானை விட சாக்கடையில் விழுந்து சாகலாம் சார். அவருக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குல்ல சார்? அது ஒரு புண்ணாகும் கிடையாது. சீமான் பிழைப்புவாதி. விடுதலை புலி பிரபாகரனை சந்திச்சேன்னு சொல்லி உலக நாடுகள்ல கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த குற்றவாளியாக பொழுதுபோக்குக்காக தொடங்க வரல. எனக்கு ஒரு அரசியல் வேட்கை இருக்கு, அதுக்கு அரசியல் அதிகாரம் வேணும், அதுக்காக வர்றேன்னு சொல்றாரு. இது மக்கள் மத்தியில் பயங்கரமா எடுக்கும். ஆல்ரெடி 2 கட்சிக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு. அதை தாண்டி சிந்திக்கணும். நிறைய ஆபத்துகள் வரும். தம்பி விஜய் நாளை கட்சி தொடங்க போறாரா? நான் அவர்கிட்ட சொல்லுவேன், என்ன கேட்டாருன்னா 2011 அதிமுக ஜெயலலிதாவோட ஒரு உறவு வைத்துக் கொண்டு அந்த மக்கள் இயக்கத்தை அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க சொன்னார். இது தம்பி விஜய்க்கு பாடம். தமிழ் தேசியம் பேசுனதே நாங்க தானேங்க. நீ என்ன பேசுற தமிழ் தேசியம்? ஆளுநர் மாளிகையை பூட்டிடணும்னு சொன்னா தமிழ் தேசியமா? இது ஒரு பைத்தியத்துக்கு புலம்பல் இல்லை. ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உச்சத்தில் இருக்கிற ஒரு கதாநாயகன். மார்க்கெட் போன ஆள் கிடையாது. அதை உதறி எறிஞ்சிட்டு வர Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ரெட் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜனோ. இன்று நம்ம நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர், திராவிட பேச்சாளர், பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அறிஞர் அண்ணா விருதை பெற்றிருக்கிறாரு. மேடல் அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா சும்மா அனல் பறக்கும். நாங்களாம் பார்த்து வியந்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அவருக்கு பாராட்டி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு அப்புறமா எந்த நடிகருமே அவங்க நினச்ச இடத்துல போய் சேரலை. விஜய்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? விஜய் இதில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நடிகர்னா சிவாஜி கணேசன் தான் நடிகர், எம்ஜிஆரை விட. ஆமாம், எல்லா நடிகர்களுக்கும் கண்கள் பேசும், சிவாஜி கணேசனுக்கு உடலே பேசும். அந்த சிவாஜி கணேசன் தேர்தலில் நின்று தோத்துட்டார். ஜானகி அணிக்கு கூட கூட்டணி வச்சு தோத்து ஜனதா தளத்தில் கட்சியை ஒப்படைச்சிட்டார். இது தம்பி விஜய்க்கு பாடம். கேட்டிங்களா? சாதி செல்வாக்குள்ளவன் நல்ல காதல் படங்களை தந்து உள்ளத்தை அள்ளி கொண்டவன் நடிகர் கார்த்திக். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பெயரை சொல்லக்கூடிய பார்வர்டு உள்ள கட்சியினுடைய தலைவர்னு சொன்னார், காணல. எம்ஜிஆரினுடைய கலை உலக வாரிசு என்று அறியப்பட்ட, தன்னால் சொல்லிக்கொண்ட பாக்கியராஜ் தனி கட்சி தொடங்கினார். ஜெயிக்க முடியல, எடுபடல. ரொம்ப திறமசாலி டி ராஜேந்தர். ஒரே நேரத்தில் இசையமைத்து திரைக்கதை எழுதி எல்லாம் செய்வார், எல்லாம் ஆல்ரவுண்டு. பெரிய தமிழ் ஞானம் உள்ளவர். இது குழந்தை பாடும் தாலாட்டு அப்படின்னு இந்த கவிதை எழுதினார் பாருங்க. தமிழ் படித்த சம்பத் சொல்றேன்னா இந்த மாதிரி சிந்திக்க முடியாது. அவருக்கு லட்சிய திமுக இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால நடிகர்கள் கட்சி தொடங்கினா ஜெயிச்சிட முடியுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்தார், விளிம்பு நிலை மக்களினுடைய ஆதரவை பெற்றார். அவர் ஒரு நல்லவர் என்கிற பெயர் வாக்காளரிடத்தில் ஈடுபட்டது. வந்தவர் எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கு அதிமுக போய் சேர்ந்தார். அங்கதான் வீழ்ச்சி ஆரம்பம். அங்கதான் ஆரம்பம். ஓகே, இப்போ அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, அவர் கூட்டணி சேர்ந்தாரு. அப்படி கூட்டணி இல்லாம ஒருத்தரால ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கு. என்ன மாதிரி சார்? இப்போ ஆல்ரெடி 2 கட்சிக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு. இதை தாண்டி அந்த பேசிக் தாண்டி சிந்திக்கணும். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவர் என்ன மாதிரியான கொள்கையை முன்னாடி ஸ்டாலின் நிறைய செய்துட்டு இருக்காரு. எங்க ஊர்ல உள்ளவர் தான் டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்ட சைலேந்திர பாபு. கேட்டீங்களா? அவர் டிஜிபியாக பதவியேற்றார் என்ற செய்தி பார்த்து நான் அவரை நேரடியாக போய் பார்த்து ஒரு புத்தகம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை அணிவிச்சுட்டு, ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சம்பத்துன்னு கேட்டார். நீங்கள் டிஜிபி வந்துட்டீங்க, எங்கள் மாவட்டத்துக்கு பெருமை, எங்களுக்கு பெருமை. நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இதை நடைமுறைப்படுத்த முடியுமான்னு பாருங்கன்னு. என்ன சொல்லுங்கள் சம்பத்துன்னு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற காவல் நிலையங்களில், காவல் நிலையத்தினுடைய முற்றத்திலும் பின்பக்கத்திலும் பக்கவாட்டிலும் இந்த நாட்டில் 100கணக்கான வாகனங்களை நீங்கள் பிடிச்சு போட்டிருக்கீங்க. இப்போ நான் பட்டினப்பாக்கத்தில் இருந்து வரேன், என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த ஸ்டேஷன் இருக்குது, அவங்களும் பிடிச்சு போட்டிருக்காங்க.
இது ஒரு இழப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? அது வேஸ்ட் ஆயிடுது கடைசியில். காயலாங்கடைக்கு கூட போக முடியாத அளவுக்கு ஆயிடுது. அப்போ இந்த வழக்கை முடித்து அந்த காரை உரியவனிடத்தில் ஒப்படைக்கணும். இல்லைன்னா அந்த காரை நீங்கள் ஏலம் போட்டு விற்று அதை வாங்குவதற்கு தயாராக இருக்கவங்க கையில் ஒப்படைக்கணும். எதுவும் செய்யாமல் வேஸ்டாகவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற காவல் நிலையங்களை இந்த வண்டி இப்படி போட்டிருக்கீங்களே, இதை ஒரு முடிவெடுக்க முடியாதுன்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். தம்பி விஜய் நாளை கட்சி தொடங்க போகிறாரா? நான் அவர்கிட்ட சொல்லுவேன், என்ன கேட்டாருன்னா. தமிழ்நாட்டினுடைய பெரிய கொடுமை. இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அவர் நடிகராக இருக்கும்போது, அரசியல் ஆசை இருக்கும்போதே பல கட்சிகள் அவரை வந்து நிறைய ஒரு பிரச்சனைக்கு உண்டாக்குனாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய படம் தலைவா படம்லாம் டைம் டு லீட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தமிழ்நாட்டில் ரிலீஸே ஆகலை. ஒரு 10 நாள் அதுக்கப்புறம் அவர் கொடநாட்டுக்கு போய் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சுல்ல. ஒரு அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்னா நிறைய ஆபத்துகள் வரும். அதை நெஞ்சுரத்தோடு எதிர்கொள்ளணும். 2011 அதிமுக ஜெயலலிதாவோடு அவர் உறவு வைத்து கொண்டு அந்த மக்கள் இயக்கத்தை அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க சொன்னார். இன்னைக்கு அவர் தொடங்குறாருன்னா ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உச்சத்தில் இருக்கிற ஒரு கதாநாயகன். மார்க்கெட் போன ஆள் இல்லை, மார்க்கெட் போன ஆள் கிடையாது. அதை உதறி எறிஞ்சிட்டு வர இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மையை கொடுக்குமா சார்? பெரிய நம்பிக்கை கொடுக்கும்ல. அவர் சொல்றாருல, பொழுதுபோக்குக்காக தொடங்க வரல, எனக்கு ஒரு அரசியல் வேட்கை இருக்கு, அதுக்கு அரசியல் அதிகாரம் வேணும், அதுக்காக வர்றேன்னு சொல்றாரு. கண்டிப்பா இது மக்கள் மத்தியில் பயங்கரமா எடுக்கும். இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்போ திராவிட கட்சிகள் கொள்கை, இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னு சில கொள்கைகள் தான் மக்கள் மனசுல இருக்கு. இப்போ இவர் வரப்போறார் அப்படின்னா எந்த கொள்கையோட வரப்போறாருன்னே தெரியல. எந்த கொள்கை வந்தா அவருக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும்? எந்த கொள்கை வர்றதுன்னா என்ன பாருங்க, நான் கிண்டி தாண்டி வரேன், ஒரு 1000 ஏக்கர்ல அங்கே ஒருத்தன் இருக்கான். இவனுக்கு எதுக்கு 1000 ஏக்கரு எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ வலதுசாரி சிந்தனை எதிர்க்கிறது தான் ஒரே முடிவா இருக்கணுமா? வலதுசாரி சிந்தனை இல்லைங்க, மக்கள் சிந்தனைங்க இது. ஒரு தனி மனிதனுக்கு 1000 ஏக்கர் நிலத்தில் மாளிகையில் அவன் உட்கார்ந்துட்டு அவன் அழிச்சாட்டி பண்ணிட்டு இருக்கான். தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதற்கெல்லாம் நான் தீர்வு காண்பேன் அப்படின்னு சொல்லுது மட்டும் இல்லை, அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு திட்டங்களையும் லட்சியங்களையும் அவர் அறிவிச்சுட்டு கிளம்பணும். இப்போ அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பாஜக பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பாஜக காரங்க தான் விஜயா இருந்தவர் ஜோசப் விஜயா மாத்தி விட்டது. விஜய் ஜோசப் விஜய் அப்படின்னு மாத்தி விட்டது அந்த ராஜா அப்படிங்கிற ராஜான்னு ஒரு சமூக விரோதி. இப்போ அப்படிப்பட்டவங்க இவரை இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ பாஜக பி டீமா அவர் இருப்பாரா? இருந்தாருன்னா காணாம போயிடுவாரு. இல்லை இருப்பாரா அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இல்லை. இல்லை இப்போ அவர் வந்து நிர்பந்தப்படுத்தப்படுறாரு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியை வச்சு அவங்க அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, இப்போ முடியலை. இப்போ விஜய் வச்சு பண்ணால் கூடுதலாக அவங்களுக்கு சில விஷயங்களை ஓட்டெல்லாம் பிரித்து விடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்பகத்தன்மையாக மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க, மக்கள் நிராகரிச்சிருவாங்க. இப்போ தமிழ் சினிமாவிலேருந்து வந்தவங்களில் 2 ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அதான் விஜய்க்கு நான் சொல்றது, உங்களை விட புகழ் பெற்றவர் சிரஞ்சீவி ஆந்திராவில் கேட்டிங்களா, அவருக்கு கூடுகிற கூட்டம் யாருக்கும் கூடலை. கட்சி தொடங்கும் பொழுது ஒரு எடுப்பிலே 18 தொகுதி என்னமோ ஜெயிச்சார். அதுக்கப்புறம் கட்சியை தொடர முடியலை, தொலைஞ்சு போயிட்டார். அதனால சினிமா மட்டுமே தகுதி இல்லை, நீ சார்ந்திருக்கிற சமூகம், அந்த சமூகம் காணுகிற கனவுகளுக்கு உன்னதத்தில் சிறகுகள் இருக்கிறதா, அவனுடைய பசிக்கு உன்னிடத்தில் உணவு இருக்கிறதா, அவனுடைய தாகத்திற்கு உன்னிடத்தில் தண்ணீர் இருக்கிறதா, அவனுடைய துயரத்துக்கு உன்னிடத்தில் ஆறுதல் இருக்கிறதா, அவனுடைய துன்பத்திற்கு உன்னிடத்தில் விடுதலை இருக்கிறதா, இதெல்லாம் அணுக போகிறேன். கண்டிப்பாக அப்படி ஒரு மக்கள் தலைவராக அவர் தன்னை உருமாற்றி அதில் பாடம் கற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அறிக்கையில். கற்றுட்டு வந்தாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான அரசியலை அவர் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கு. அவர் நடிகராக இருந்தார், இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. இப்போ ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அவர் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா அன்ப்ரூவன், அதாவது ஆல்ரெடி ஆட்சிக்கு வராத ஆளோ இல்லாட்டி எம்எல்ஏ ஆகாத ஒரு குரூப் கூட சேர்ந்தாதான் அவரை சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிட்டு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் சீமான் அவரை சேர்ந்து பயணிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நாம் தமிழர் அவரை வந்து தொடர்ச்சியாக பேக்கப் பண்ணிட்டே இருக்காங்க. சீமான கூட சேர விட சாக்கடையில் விழுந்து சாகலாம் சார். அவருக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குல்ல சார்? அதே ஒரு புண்ணாகும் கிடையாது.
அவர் ஒரு மாற்றமா நீங்க பார்க்கலையா? ஒரு மாற்றமும் பண்ணும். என்ன மாற்றம் செய்வார் அவரு? முதல் எலெக்ஷன் அவருக்கு ஒரு பிழைப்புங்க. சீமான் பிழைப்புவாதி. ஈழத்தமிழர்களை சந்தித்தேன், விடுதலை புலி பிரபாகரனை சந்திச்சேன்னு சொல்லி இந்த நாட்டில் உலக நாடுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த குற்றவாளி அவன். கேட்டிங்களா? தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் இளைஞர்கள் அவரை நம்பி இருக்காங்கிறத நான் மறுக்கலை. அந்த இளைஞர்களே அவரை விட்டு விலகிடுவார்கள். ஆனால் இப்போ ஏறிக்கிட்டே இருக்கு சார். இப்போ 1% 4, இப்போ கிட்டத்தட்ட 7ன்னா ஏறிக்கிட்டே தானே இருக்கு. இப்போ இன்னும் வர்ற தேர்தல் 1% ஆகிடும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறேன் நான். இல்லை, தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற மக்கள் எது வேற தமிழ் யாருக்கு தேசியம்? ஓட்டு? நான் பேசாத தமிழ் தேசியம் நீ பேசிடுவியா? தமிழ் தேசியம் பேசுனதே நாங்க தானேங்க. நீ என்ன பேசுற தமிழ் தேசியம்? ஆளுநர் மாளிகையை பூட்டிடணும்னு சொன்னா தமிழ் தேசியமா இது? ஒரு பைத்தியத்துக்கு புலம்பல் இல்லை. எது தமிழ் தேசியம்? தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் வித்தியாசமா? இல்லை, தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கலையா? ஆமா, ஏத்துக்கிறேன். நீ மட்டும்தான் தமிழனா? இந்த ஏமாத்தெல்லாம் எடுபடாது தமிழ்நாட்டில். ஓகே சார். அந்த கட்சியினுடைய பில்லராக இருந்தவர் ஐயனாதான் வெளியே போயிட்டாரு. அந்த கட்சியினுடைய வைர தூணாக இருந்தவன் ராஜீவ்காந்தி வெளியே போயிட்டாரு. அந்த கட்சியினுடைய நம்பிக்கையா இருந்தவன் கல்யாண சுந்தரம் வெளியே போயிட்டாரு. எல்லாரும் போயிடுவாங்க. தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான தலைவர் நண்பர் சீமான். அவரை அடையாளம் கண்டு இளைஞர்கள் அவரை விட்டு விலக வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சரி சார், நிறைவான கேள்வி. விஜய் அவர்களை நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து இப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது மக்கள் இயக்கம் வச்சிருந்தாரு, ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு, எல்லாம் ரைட்டு. இப்போ கட்சின்னு வரும்போது இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் தேவை, பேச்சாளர்கள் தேவை, பல விஷயங்களை அவர் வந்து பண்ண வேண்டியிருக்கும்ல. உங்களோட ஆலோசனையா அவர் என்னென்னலாம் பண்ணா கட்சி வலுப்பெறும், கிரவுண்ட் வரைக்கும் போய் சேருவார்? இந்த நாட்டில் பெரிய சாபக்கேடு, போதையில் புதைந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். இந்த சாராயத்தை விற்றுத்தான் சர்க்கார் நடத்த வேண்டிய நிலைமை இருக்கு. இதை எப்படி அவர் ஈடுகட்ட, போதையிலிருந்து தமிழ்நாட்டை அவர் எப்படி மீட்க போறார்? இது முக்கியம். மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மாநில அதிகாரங்களை நிலை நிறுத்துவதற்கு அவர் என்ன செய்ய போறார்? காலையில் பத்திரிகை திறந்து செய்தி பார்த்தா எல்லை தாண்டி மீன் பிடிக்க வந்தார்கள்னு சொல்லி 18 பேரை பிடிச்சிட்டு போகிறார். இத்தனைக்கும் ஒரு அதிகாரம் இல்லாத, கடன்பட்டு கிடக்கிற, ஒரு காலடியில் கிடக்கிற ஒரு சுண்டைக்காய் நாடு இலங்கை. டெய்லி பிடிச்சிட்டு போகிறான். எங்கள் அண்ணன் ஸ்டாலின் வந்து இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுறாரு. வேற வழி இல்லை. ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் இதெல்லாம் விதைக்காமல் விளைந்த கழனிகள். இவங்களுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அதுக்கு தீர்வு இல்லை. அது மாதிரி புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் தமிழ் வழி கல்வி இன்னைக்கு பெரிய வேட்டு வைக்க போறாங்க. தேட் ஸ்டாண்டர்ட் 3ஆவது வகுப்பு படிக்கிறவன் என்ட்ரன்ஸ் எழுதணுங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. தரப்படுத்துதல் என்கிற பெயரால் இந்த நாட்டில் என்னை கல்வி கற்காமல் விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்துட்டு இருக்கான். அதுக்கு பேரு நியூ எஜுகேஷன் பாலிசி. இதெல்லாம் தம்பி விஜய் யோசிச்சு இதை மக்கள்கிட்ட சொல்லி இதுக்கு வழி இருக்குன்னு சொல்லி இதை மாற்றுறதுக்கான போராட்டத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் கேட்பாங்க. நன்றி சார். நன்றி. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.